கரூர் சிகரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு ஜென் குரு கதைகளில் வாழும் வரை போராடு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். அதாவது காட்டில் ஒரு முயல் கூட்டம் வாழ்ந்து வந்ததாம். அதுகளுக்கு தீராத மனக்குறை ஒன்று இருந்ததாம். அதில் ஒரு முயல் உலகத்திலேயே நாம் தான் மிகவும் பயந்தாங்கோலிகள் அப்படின்னு சொல்லிச்சான். இன்னொரு முயல், சே என்ன வாழ்க்கை இது, காலம் முழுவதும் நான் பயந்து பயந்து வாழ்வதா அப்படின்னு சொல்லி அதுவும் ஆதங்கப்பட்டிருக்கு. உடனே முதல் முயல், இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா, பேசாமல் உயிரை மாய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுதான். இரண்டாவது முயலும், ஆமாம், உயிரை மாய்ப்பது தான் நமக்கான சரியான வழி, ஏன்னா நமக்கு மானம்தான் பெருசு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது ஒரு குட்டி முயல் குறுக்கிட்டு, நீங்கள் நினைப்பது தவறு, நம்மை விட பயந்த சுபாவம் உள்ளவர்கள் கூட இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உயிரை மாய்ப்பது அப்படிங்கிறது ஒரு அறிவற்ற செயல் அப்படின்னு சொன்னதுமே மற்ற முயல்களுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே ஒரு முயல் பெரியவங்களை ஏற்றா பேசுகிற, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லி குட்டி முயலை பார்த்து சொல்லதான். உடனே இன்னொரு முயல், இவன் கிடக்கிறான் பொடியன், வாங்க நாம் குளத்தில் போய் குதித்து வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லதான். உடனே தவறான முடிவெடுத்த முயல் கூட்டம் குட்டி முயலை இழுத்துக்கிட்டு, இன்றோடு நம்ம இனத்தின் அவப்பெயர் நீங்கிரும், வாங்க போய் எல்லாமே குளத்தில் போய் விழுந்து இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிச்சான். முயல் கூட்டம் வேகமாக வர்றதை பார்த்த தவளை கூட்டம் அங்கே இருந்தது, அஜிஜோ முயல் கூட்டம் நம்மளை கொல்ல தான் வர்றாங்க போல், அல்லது இவங்கள்ட்ட நம்ம மாட்டணும் அப்படின்னா நம்மளை ஏதாவது செஞ்சுருவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த குளத்துக்குள்ளே இவங்க முயலை காட்டில் ரொம்ப வேகமாக ஓடி குளத்தில் குதிச்சுதான். அப்போ இதை பார்த்த அந்த முயல் கூட்டத்தில் ஒரு முயல், நில்லுங்க 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 அப்படின்னு சொல்லி மற்ற முயல்களை நிறுத்தியிருக்கு. அப்போ என்ன காரணம் அப்படின்னு மற்ற முயல்கள்லாம் கேட்கும் பொழுது சொல்லிச்சான், நாம் தான் உலகத்திலேயே பயந்தவங்கன்னு நினச்சோம், நாம் ஏன் வாழணும்னு நினச்சோம், ஆனால் நம்மளை பார்த்தும் பயப்படுறதுக்கு இந்த உலகத்தில் ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்மளை பார்த்து தவளைகள் பயந்து போகுது. அப்போ நம்மை காட்டிலும் உலகத்தில் கீழானவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் உணர்ந்த பொழுது நாம் ஏன் போய் இறக்கிறத பற்றி யோசிக்கணும், நம்ம இந்த வாழ்க்கை ஒரு போராட்டம் தான் அப்படிங்கிறத ஒரு சவாலாக நினச்சிட்டு நம்ம வாழ்வோம், வாங்க நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிதான். உடனே இப்போயாவது உங்களுக்கு புத்தி வந்தது அப்படின்னு குட்டி முயலும் நிம்மதி அடைஞ்சுதான். இதுதான் மறைந்த கவிஞர் கண்ணதாசனும், எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அப்படிங்கிற தன்னுடைய பாடலில் சொல்லியிருப்பார். வாழ்க்கையை ஒரு போராட்டமாக எடுத்துக்காமல் சவாலாக நினச்சி வாழ்ந்தாதான் நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மையாக குற்ற உணர்வோ இல்லாமல் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நன்றி நன்றி நன்றி.